Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எபிரேயர்களது நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே இங்கே ஒரு முக்கியமான காரியத்தை நான் எடுத்து காண்பிக்க போறேன். தேவன் வானத்தின் பலகணியில திறந்து கொட்டுன்னு கொட்டினாலும், எவ்வளவு ஆசீர்வாதத்தை உங்க மேல அப்படியே கொண்டு வந்து கொட்டினாலும், எடுத்துக்கன்னு சொல்லி கொட்டினாலும், மன்னாவை வானத்திலிருந்து கொட்டினப்ப கூட இவங்க தான் காலையில போய் பொறுக்க வேண்டியதா இருந்தது. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு நின்று, இது என்ன வெள்ளை வெள்ளையா என்னமோ வந்திருக்குது, ஐயோ நான் எடுக்கலப்பா, எனக்கு என்னமோ தெரியாதுப்பா அப்படின்னா, சரி சாப்பிடாம இருக்க வேண்டியதுதான் பாடணும். வானத்திலிருந்து கொட்டுது. கர்த்தர் வானத்தின் மதங்களை திறந்தாலும் எப்படி அநேகர் ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போய்விடுகிறது என்பதை இங்க திட்டவட்டமாய் வேதவசனம் அறிக்கை வைக்கிறது. 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். அவிசுவாசம் ஒரு பொல்லாப்பு, ஒரு ஈவில். அவிசுவாசம் ஒரு சாதாரண காரியம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தங்களையும் விசுவாசித்து அதன்படி நடக்கிறது கர்த்தரை கனம் பண்ணுதுன்னு சொல்றேன். அப்படி நடக்கலன்னா என்ன? நடக்கலன்னா பொல்லாப்பை அரவணைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்ம தீமையை அரவணைத்துக் கொண்டிருக்கிறோம். அவிசுவாசம் ஒரு தீமை என்று வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது. அப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்கும் உள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாயிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு வரையும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? எங்க போறார் பாருங்க. மோசேயினால் எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பல அற்புதங்களை ருசி பார்த்து அனுபவித்த மக்களை குறித்து பேசுகிறார். அவர்கள் கர்த்தரை கோபமூட்டி எரிச்சல் ஊட்டி, கர்த்தருடைய அற்புதங்கள் அவ்வளவு நடந்த பிறகும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி இருக்கு திட்டவட்டமா. 17ஆம் வசனம், மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்கள் அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு சந்ததியே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்க, அடிமைத்தனத்துல நொந்து போயிருந்தவங்களை வெளியே கொண்டு வருகிறார். சிவந்த சமுத்திரத்தை அவர்களுக்கு முன்னால திறக்கிறார். சமுத்திரம் திறக்குது, நடுவில் நடந்து போறாங்க. இவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்குது. இருந்தாலும் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய அற்புதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. வானத்தில் இருந்து மன்னா, கற்பாறையை அடிச்சா தண்ணி வருது. இப்படி அற்புதங்களை செய்கிறார் கர்த்தர். எல்லா யுத்தத்திலும் வெற்றி, எல்லா விரோதியின் மேலும் வெற்றி, எல்லா பாதுகாப்பு. பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம், இப்படி பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு எல்லா நன்மையும் செய்து எல்லாவற்றையும் செய்தாலும் அவர்கள் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், கர்த்தரை விசுவாசிக்க முடியாமல் சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். எதனால பிரவேசிக்கலைங்க? அவிசுவாசத்தினாலே. 40 வருஷ வனாந்தர யாத்திரை கர்த்தர் அப்படி நடத்தினார் இல்ல. ஏனென்றால் நானும் கேட்டிருக்கிறேன், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பிரசங்கியார்கள் நான் சின்ன வயசுல கேட்ட ஆட்கள்லாம் என்ன சொல்லிட்டாங்க? கர்த்தர் உனக்கென்று ஒரு வனாந்தரத்தை வைத்திருக்கிறார், நீ இப்பொழுது அந்த வனாந்தரத்தினுடைய கடந்து போய் கொண்டிருக்கிறாய், உன்னை பாலம் தேனும் ஓடுற தேசத்துல கொண்டு வரதுக்காக தான் வனாந்தரத்தை கொண்டு வர்றாரு, வனாந்தரத்துல வச்சிருக்கிறான்னு சொல்லி இந்த வனாந்தரத்தை பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க. அப்ப கோயிலுக்கு வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு போகும்போது யோசிச்சிருக்கோம், கர்த்தர் நம்ம வனாந்தரத்துல வச்சிருக்கிறார், இது ஏன் வனாந்தரம் பிரதர் அப்படின்னு சிலர் வனாந்தரத்தையே தங்களுக்கு சொந்தம் ஆக்கிக்கிறாங்க. விசுவாசம் அதுல போயிடுது பாருங்க. இது என்னுடைய வனாந்தரத்துல நான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறேன் பிரதர். வனாந்தரத்துல இருந்தவங்க எல்லாம் வெறும் அது நூடே கடந்து ஷார்ட்கட்ல 11-12 நாள்ல போய் சேர்றதுக்கு தான் கர்த்தர் அந்த வழியா கொண்டு போனாரு. சும்மா அதன் வழி அப்படி போய் சேரணுமே ஒழிய அங்க தங்குறது கொண்டு போல, 40 வருஷம் அங்க இருக்கிறது கொண்டு போல. அங்க ஏன் 40 வருஷம் இருந்து அங்க செத்து மடிந்தார்கள் சொன்னா அவிசுவாசத்தினாலே தான் ஒழிய கர்த்தருடைய நடத்துதல்னாலே கிடையாது. அப்படி அவர்கள் அவிசுவாசத்துல வாழ்ந்த போது கர்த்தர் தயவாய் அவர்கள் அற்புதமாக வனாந்திரத்தில் நடத்துறான்னு சொன்னீங்களா, நான் ஒத்துக்கிறேன். ஆமா, அது கர்த்தருடைய தயவு. அவர்களை போஷித்தார், அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்தார், குறைவில்லாமல் பார்த்து கொண்டார். 40 வருஷம் இவங்களோட மல்லு கொடுத்து இவர்களை அந்த வனாந்தரத்துல காப்பாற்றினாரா? ஆமா, காப்பாற்றினார். அது கர்த்தருடைய சித்தமா? கிடையாது. கர்த்தர் அவர்களுக்கு வனாந்தரத்தை நியமிக்கவில்லை.
இவர்கள் மட்டும் கர்த்தரை விசுவாசிச்சிருந்தாங்கன்னா அந்த 10-15 நாள் ஜேர்னி அவ்வளவு இனிமையா இருந்திருக்கும். கடகடன்னு போயிருப்பாங்க. ஏன்னா வனாந்திரத்தில் இருந்தாலும் அந்த வெயில் அவர்களை சுட்டரிக்க போறது இல்லை. ஏன்னா மேகஸ்தம்பம் அவர்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஏர் கண்டிஷன்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஒண்ணு அவங்களை கொல்ல போற வெயில் இல்ல. சமுத்திரம் விலகி வழி விடுகிறது. பாறைகள்லாம் தண்ணியை கொடுக்கிறது. வனாந்திரம் ஒரு அற்புதமான ஒரு இடமாக அந்த சில நாட்கள் அவர்கள் கடந்து போயிருக்க முடியும். ஆனால் அதை செய்யாமல் விட்டு விட்டார்கள். அவிசுவாசத்தினால்தான் பிரவேசிக்க கூட போனார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, தேவன் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கார். பாலும் தேனும் ஓடுற தேசம் சொல்றார். அதுதான் செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, பாலும் தேனும். பாலும் தேனும் ஓடுற தேசத்தை உனக்காக வச்சிருக்கேன். வா, அங்க கொண்டு போறேன். தரித்திரத்தில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற, சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது, அடிச்சு உதச்சு வேலை வாங்குறாங்க, செங்கற் சூழல ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 15 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்க, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போய் உன்னை நன்றாய் வைக்க விரும்புகிறேன். நானே உன் தேவனாகிய கர்த்தர், நானே ஆபிரகாம் வான்றாரு. ஆனால் வந்த ஆட்கள் நடுவிலேயே ஸ்டக் ஆயிட்டாங்க. ஏன் என்று சொன்னால் விசுவாசிக்க முடியல. வானத்தின் மதகுகள் திறந்தா கூட இவங்கள் உள்ள ஆயத்தப்படல. இவருடைய உள்ளம் கர்த்தரை விசுவாசிக்கல. இவருடைய உள்ளம் விசுவாசத்தோட மார்ச் பண்ணிருக்கணும். கர்த்தர் கூப்பிட்டு இருக்கிறார், சமுத்திரமே விலகு, மலைகளே ஒன்றுமில்லாமற் போ, பிரச்சனையில ஒன்றுமில்லாமற் போன்னு மார்ச் பண்ணிட்டு நேரா போய் பாலும் தேன் ஓடுற தேசத்துல போய் சேர்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. அவிசுவாசத்தினாலே கூடாமற் போயிற்று. வாசிப்போம் அடுத்த வசனம், 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். அப்படி நமக்கு ஆயிடக்கூடாதேன்னு ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. எவ்வளவு கேட்கலாம் சத்தியம், இவ்வளவும் கேட்டுட்டு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள நுழையாமலே போய்விடலாம். அது சாத்தியம் என்று வேதவசனம் போதிக்கிறது. ஏனென்றால் அதற்கு உங்களுடைய தனிப்பட்ட விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. நாம் பிரசங்கம் பண்ணதுனால உங்களுக்கு நடக்க போறது இல்லை. நாம் பிரசங்கம் பண்ணதுனால உள்ளத்துல விசுவாசம் வரும். நாம் பிரசங்கம் பண்ணதுனால கேட்கிறீர்கள், கேட்கிறதுனால விசுவாசம் வருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். அப்ப நான் பிரசங்கம் பண்றது எதுக்கு? நான் பிரசங்கம் பண்றதுனால நடந்துருமா? சிலர் சொல்லுவாங்க பாரு, கண்டிப்பா சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு மாசம் பொறுத்து பாருங்க சொல்லுவாங்க. ஆமா, பிரசங்கம் பண்ணாரு, என்ன நடந்தது? எனக்கு ஒண்ணும் நடக்கலங்க. நான் என்ன பண்றது? நான் பிரசங்கம் தான் பண்ணேன். எனக்கு நடக்குதா? எனக்கு நடக்குது. இங்க மற்றவங்களுக்கு நடக்குதா? எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, ஆமா எனக்கு நடந்திருக்கு, எனக்கு ஒருத்தருக்கு நடக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க விசுவாசத்தை வையுங்கள், நீங்கள் அதை விசுவாசியுங்கள், நீங்கள் அதை அபியாசப்படுத்துங்கள், நீங்கள் செயல்படுங்கள். அம்பு எடுத்தவன் தலையில அடிச்சது போல இதே நோக்கம்னு சொல்லி எடுத்து அந்த வார்த்தைகளை எடுத்து வாக்குத்தத்தங்களை எடுத்து உங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டு விசுவாசத்திலே முன்னேறி செல்லுங்கள். இதை விட்டுப்பட்டு சொன்னாரு எனக்கு நடந்துதா? இதெல்லாம் கேட்டேன் பிரதர், ஆனா எனக்கு ஒண்ணு நடக்கல பிரதர். இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் நான். பாருங்க, 2 வருஷம் உட்கார்ந்து கேட்டேன் பிரதர், எனக்கு ஒண்ணு நடக்கல பிரதர். இன்னும் 20 வருஷம் உட்கார்ந்து கேட்டாலும் நடக்காது. 40 வருஷம் கேட்டவங்களுக்கே நடக்கலன்னு சொல்லி இருக்கீங்க. அப்புறம் எப்படி நடக்கும்? 2 வருஷம் கேட்ட உடனே ஒரு நாள் கேட்டாலே நடக்கணும். விசுவாசத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டால், விசுவாசத்தில் நீங்கள் செயல்பட்டால், கேட்ட உடனே அதை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு செயல்பட்டால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏனென்றால் தேவன் பாரபட்சம் உடையவர் அல்ல. என்ன நேசிக்கிறாரோ அதிகமா உங்களை விட்டுட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். என்ன எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் உங்களை நேசிக்கிறார். இன்னொரு மனுஷன் எப்படி நேசிக்கிறாரோ அப்படிதான் நம்மையும் நேசிக்கிறார். ஆகவே உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? முடியாது, கண்டிப்பா செய்வார். நல்லா கவனிப்போம், ஜாக்கிரதையா இருக்க கடவும். 2ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம்னு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், சும்மா அந்த சின்ன காஸ்பல் மீட்டிங்ல கொஞ்சம் காஸ்பல் சொல்றோம், ஏசு வண்டியில வாருங்க அப்படின்னு நினைச்ச கூடாது. சுவிசேஷம்னா ஒட்டு மொத்தமாக சத்தியத்தை அநேக நேரத்தில் வேத வசனம் அப்படி சொல்லி இருக்குது சுவிசேஷம் என்று சொல்லி. சுவிசேஷம் என்றால் தேவன் மனுஷனுக்காக செய்து வைத்திருக்கிற காரியங்களை குறித்த எல்லாவற்றை குறித்த நற்செய்தி. வெளியில சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணோம், ஜனங்களுக்கு சொன்னோம், கர்த்தரை நம்புங்க, நீங்க பாக்கியவான்கள், கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். இதான் சுவிசேஷம். கர்த்தர் உங்களுக்காக எல்லாம் செய்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களை அன்பு கூறுகிறார், கர்த்தர் நல்லவர். இவரெண்டையில வாருங்கள். இங்க கோயிலுக்கு வந்தோன்னு என்ன பண்றோம்? அதே தான் பிரசங்கம் பண்றோம், அதை வேற மாதிரி பிரசங்கம் பண்றோம். அது எவ்வளவெல்லாம் செஞ்சிருக்கிறாரு, என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நாம் எப்படியெல்லாம் அவரை நம்பலாம், எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்பது குறித்து அதை இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றோம். ஆகவே கிறிஸ்தவ போதனைகள் அத்தனையுமே சுவிசேஷம் என்று அழைக்கப்படுகிறது. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. கேட்ட வசனத்தை
கேட்டாங்களே ஒழிய செயல்படுத்தவில்லை. அதுதான் போதித்து வருகிறோம் இல்லையா? விசுவாசம் தான் என்ன? கேட்கிறது மட்டுமல்ல, கேட்டதின்படி செய்கிறது. கேட்கிறவர்களாய் மட்டுமில்லாமல் எப்படி இருக்கணும்? செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று யாக்கோபு 1:22 சொல்லி இருக்குது. வெறும் கேட்டு கேட்டு போயிட்டா ஒண்ணும் நடக்காது. 40 வருஷம் கேட்டாலும் ஒண்ணும் நடக்காது. கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் செய்கிறவர்களாயும் இருங்கள். நாட் ஹியரர்ஸ் only but doers also என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்ட வசனத்தை விசுவாசத்தோட சேர்த்து மிக்ஸ் பண்ணலையாம். மிக்ஸி எல்லாருக்கும் தெரியும் எப்படி மிக்ஸ் பண்றாங்கன்னு. வசனத்தை கேட்கும்போது எப்படி மிக்ஸ் பண்றது? வசனத்தை விசுவாசத்தோடு மிக்ஸ் பண்ணணுமா? they did not mix it with faith இருக்கிறது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் சொல்லி தமிழ்ல, ஆங்கிலத்தில் சொல்லி இருந்து கேட்டதை அவர்கள் விசுவாசத்தினால் செயல்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி கேட்ட வார்த்தையை விசுவாசத்தினால வச்சு மிக்ஸ் பண்றது? நான் சொன்ன பிளண்டர்ல 2 பிளேடு இருக்குது, போட்டு அடிக்குது என்ன, இல்ல கரண்டி வச்சு அடிக்கணும்னு. இது போலவே கேட்ட வசனத்தை நாம மிக்ஸ் பண்றது கர்த்தர் ஒரு வழி கொடுத்திருக்கிறார். மிக்சர் நமக்கு இருக்குது. இருக்கீங்களா? மிக்சரோட தான் பிறந்திருக்கிறோம் நாம. அந்த மிக்சர் தான் அந்த வாய். வாய் பயங்கரமான மிக்சர். இது மிக்ஸ்அப் பண்ணி விட்டுரும் சில நேரத்தில். ஜாக்கிரதையா இருக்கணும், கரெக்டா மிக்ஸ் பண்ணணும். அதை வசனத்தை கேட்டு வசனத்தை நம்முடைய வாயில வைத்த உடனே மிக்சரை சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டா இந்த நாக்கு தான் இந்த பிளேடு மாதிரி கட 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 அடிச்சு வசனத்தை சொல்லி கர்த்தர் நல்லவர் என்கிறத உறுதிப்படுத்துகிற விதத்துல பேசி, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பேசி, கர்த்தர் கொடுக்கிற நம்பிக்கையை பேசி, முற்போக்கான எண்ணங்களை பேசி, நல்லவைகளை பேசி, கர்த்தர் செய்கிற காரியங்களை பேசி, அற்புதங்களை பேசி, இப்படி கேட்டவைகளை கொண்டு வந்து வாயில போட்டு இந்த மிக்சர்ல போட்டு இந்த பிளேடால அடிக்கணும். நாக்கு தான் அந்த பிளேடு போட்டு அடிச்சு மிக்ஸ் பண்ணும்போது கடைசியில எல்லாம் சரியா வருது. மிக்ஸ் பண்றீங்களா? இங்க வந்து கேட்டுட்டு வெளியே போனோன்னு சொன்னாருங்க, 70 வாரமா சொன்னாரு, என்ன எனக்கு என்ன நடந்தது பாருங்க, நான் அப்படியே தான் இருக்கிறேன். இன்னும் 70 வாரம் சொன்னாலும் அது மாறாது. ஏன்னு சொன்னால் 70 வாரமா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கணுமே. நீங்க கேட்ட உடனே ஒவ்வொரு தரையும் கேட்ட உடனே 1000 மடங்குன்னு கேட்ட உடனே வெளியே போகும்போது என்ன சொல்லு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1000 மடங்கு எனக்கு தெரியாம போச்சே, இப்போ என் வாயில 1000 மடங்கு தான் இருக்கும். இனிமே 1000 மடங்கு ஆசீர்வாதம் என் பேரில், என் குடும்பத்தின் பேரில், என் தொழில் பேரிலும், கையின் பிரயாசங்கள் பேரிலும், என் எல்லாவற்றின் பேரிலும் கர்த்தர் 1000 மடங்கு அதிகரிப்பை உண்டு பண்ணுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதை நோக்கி செல்லுகிறேன். இதுதான் என் நோக்கம், லட்சியம் சொல்லி அதை உடனே வாயில வைத்து அதை பேசி கொண்டிருக்கணுமே ஒழிய கேட்டதை வச்சு கதை சொல்லிட்டு இருக்க கூடாது. விசுவாசித்து விசுவாசத்தினால் அதை செயல்படுத்த வேண்டும். இருக்கீங்களா? அதைத்தான் செய்யாம விட்டாங்களாம். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு, நமக்கு நீங்க கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கோயிலுக்கு போகலாம், வசனத்தை கேட்கலாம். கர்த்தரே அவங்களோட பேசினாருங்க. நான் சொல்றேன், நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தரே பேசினாராங்க. அவர்கள் மத்தியில ஒரு கற்பலகையில 10 கற்பனையில எழுதி கொடுத்தாரு அவங்களுக்கு. அவருடைய சொந்த விரல்னால் எழுதி அவர்களுக்கு கொடுத்தாராம். எத்தனையோ முறை கர்த்தர் அவர்களோடு பேசி இருக்கிறார். கர்த்தர் பேசினதை கண்டு இவர்கள் பயந்து போனாங்க. ஐயோ மோசே, நீ அவரை தனியா கூட்டு போய் அங்க பேசிட்டு வாரோம், நாங்க இவர்கிட்ட கேட்கறதுக்கு ரெடியா இல்ல, எல்லாம் கற்பாறை எல்லாம் அதிருது, மலைகள்லாம் நடுங்குது இவர் பேசினா அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட அனுபவங்கள், அற்புதங்கள் அனுபவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், செவந்த சமுத்திரத்தை கடந்து இப்படியெல்லாம் அற்புதத்தை அனுபவிச்சு தேவனுடைய பிரசன்னம் கூடயே இருந்து எல்லாவற்றிலும் வெற்றியை தந்து இவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து இவ்வளவு ஆழமா அவர்களோட பேசி அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு நடத்தின பிறகும் ஜனங்க ஃபெயிலியர்ல வாழ முடியுமா? நான் சொல்லுகிறேன், நிச்சயமா அவங்க விசுவாசத்தோட கேட்ட வார்த்தைகளை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அதை செயல்படுத்தவில்லை என்றால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. வசனத்தை கேட்கலாம், பிரயோஜனம் இல்லாமலும் போகலாம். அந்த வசனம், இந்த வசனங்களை கேட்ட வசனங்கள் பிரயோஜனமா இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்பட வேண்டும் அப்படின்ற தீர்மானத்தை வையுங்கள். பிரயோஜனப்பட வேண்டும். எனக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது, வெறும் கேட்டேன்றது போயிடக்கூடாது, அதோட போயிடக்கூடாது. பிரயோஜனப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அது உண்டாக வேண்டும், இவைகள் நிறைவேற வேண்டும் என்று நாம் இதுல கவனம் செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் நாம் நுழைய முடியும். ஒரு சந்ததியை நுழைய முடியாமல் போயிட்டு. சரி, கேட்ட வசனத்தை விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிற்று என்று வாசிக்கிறார்.